உங்களை வந்து ஸ்மார்ட்டாக வச்சுக்குங்க. ஆனால் மற்றவங்ககிட்ட வந்து ஸ்மார்ட்டாக காமிச்சிக்காதீங்க. ஸ்மார்ட் பீப்புளை வந்து இப்போ இருக்கிறவங்க யாரும் விரும்புறதில்ல. காரணம் என்ன? என்னை விட அவன் ரொம்ப கிளவராக இருக்கிறான் அப்படிங்கிற பொறாமை வந்துருச்சு. ஸோ அது உங்கள் ஸ்மார்ட்னஸை வந்து காமிக்காதீங்க. காலையில் எப்போதுமே சன்ரைஸுக்கு முன்னாடி எந்திரிக்கிற வழக்கம் வச்சுங்க. வாட் எவர் இட் டேக்ஸ். காலையில் நான் எந்திரிப்பேன், சும்மா இருந்தாலும் சரி ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அது வந்து ஹெல்த்தாகவும் நாலேஜுக்காகவும் நீங்கள் கிளவராக இருக்கிறதுக்காகவும் வாழ்க்கையில் முன்னேறதுக்காகவும் கடைசியில் சாகிற வரைக்கும் இந்த பழக்கத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் ரொம்ப கோவப்படுற ஆள், நீங்கள் ரொம்ப ரியாக்ட் பண்ணுற ஆள் அப்படிங்கிறத மற்றவங்ககிட்ட எப்போதுமே நீங்கள் காமிச்சிக்காதீங்க. அதாவது உங்களுடைய ஃபீலிங்ஸை மற்றவங்ககிட்ட காமிக்காதீங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் உங்களோட தான் இருக்கணும். அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். அது ரொம்ப முக்கியம். காரணம் என்னென்னா, உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் மற்றவங்கள்ட்ட காமிக்கிறப்ப உங்களோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களோட வீக்னஸ் என்ன தெரிஞ்சால் என்ன ஆகும்? எப்போதுமே நம்மளுடைய வீக்னஸ்ஸு மற்றவனோட ப்ராஃபிட். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இன்னொருத்தரை கேர் பண்ணுறீங்க, அவங்க உங்களை வந்து டோன்ட் கேர் பண்ணுறாங்க அப்படின்னா யூ ஆல்சோ டோன்ட் கேர் தெம். அவ்வளோதான். அதுக்காக அவங்கள அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல வரல. அவங்ககிட்டருந்து நீங்கள் அப்படியே சைலண்ட் அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா, அருவி மாதிரி மேலேருந்து கொட்டுற அருவி என்ன ஆகும்? சைலண்ட்டாக அது பாட்டுக்கு விழுந்துட்டு போயிட்டே இருக்கும். நம்ம வேணும்னா போய் தண்ணி குடிச்சிக்கலாம், இல்லைனா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஆறு மாதிரி. அவங்ககிட்ட அது இருக்குது, அது என்கிட்ட இல்லை. அது என்கிட்ட இல்லாதனால அவன் பெரிய ஆள் அப்படிங்கிற எண்ணம் எப்போதுமே வேண்டாம். உங்கள்கிட்ட தெரியாத சில திறமைகள் இருக்கிறது நமக்கே தெரியாது, ஆனால் மற்றவனுக்கு தெரியும். அவன் நினச்சிட்ருப்பான் பயங்கரமான ஸ்கில்ஃபுல்லான ஆள், ஆனால் நமக்கு தெரியாது. அவங்ககிட்ட இருக்கிற திறமை அவங்ககிட்ட, உங்கள்கிட்ட இருக்கிற திறமை உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை நீங்கள் வந்து புதுசாக விஷயங்களை கற்றுக்கிறத வச்சு நீங்கள் வளர்கிறதுக்கு பாருங்கள். மற்றவன் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் அப்படின்னு மற்றவனை பற்றி திங்க் பண்ணுற முதல் நெகட்டிவான விஷயத்தை விட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் பாசிட்டிவான விஷயத்தை ஆயிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து உங்களை வந்து கவனப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கணும். சார் எதுக்கு சார் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப நல்லாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மனோதத்துவ ஒரு சைக்காலஜிக்கல் விஷயம். நீங்கள் நல்லதாக உங்களை பற்றி நினைக்கத்தான் நல்ல விஷயங்களை நோக்கி வரும். நீங்கள் சிறப்பாக இருக்கிறதா வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதா இருந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்களும் நீங்களும் நல்லா இருக்க முடியும். இதை ரொம்ப தெரிஞ்சுக்க. பாசிட்டிவாக இருக்கக்கூடிய காரணம் வந்து இதுதான், வேறு எதுக்காகவும் இல்லை. ஸோ பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு பாருங்கள், நல்லதையே நினைங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். மறுபடியும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை பாய்.